நம்ம இந்தியாவோட பிரதமரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்திய மக்களாகிய நமக்கு வந்து ஒரு 6 விதமான வேண்டுகோள்கள் வைக்கிறாங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அது என்னென்ன அப்படின்னும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டீடைல்டான இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். மோடி அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து எரிபொருட்களை வந்து பார்த்து பயன்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. 2வது ஒரு 1 இயருக்கு வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. 3வது என்ன அப்படின்னா ஃபாரின் ட்ரிப்ஸ் அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. 4வது என்ன அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சருக்கு திரும்பவும் நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்கிறாங்க. 5வது என்ன அப்படின்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களை பார்த்து செலவழிங்க, கம்மியா செலவழிங்கிறாங்க. 6வது என்ன அப்படின்னா விவசாயத்துக்கு பயன்படுத்துறது வந்து ஃபெர்டிலைசர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாம இயற்கை விவசாயத்துக்கு திரும்புங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு 6 விதமான ரிக்வஸ்ட், ஒரு வேண்டுகோள்கள் இந்திய மக்களாகி நம்ம கிட்ட வைக்கிறாங்க. இதுல வந்து இந்த எரிபொருள் பார்த்து பயன்படுத்துங்கிறது ஓகே. ஏன் அப்படின்னா ஈரான்ல வார் போய்கிட்டு இருக்கு, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல வந்து இந்த மாதிரியான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு தேவையான நம்ம டிமாண்ட ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான ஒரு க்ரூட் ஆயில் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபியூலை வந்து நம்ம பார்த்து ரொம்ப கான்சியஸ் செலவழிக்கணும் அப்படிங்கிறது ஓகே. அதனால வந்து என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா பொது போக்குவரத்து அதிகமாக பயன்படுத்துங்க. பொது போக்குவரத்து அப்படின்னா எல்லாத்துக்குமே பைக் கார் அந்த மாதிரி யூஸ் பண்ணாம பஸ்ஸஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பஸ்ல போனாலும் அதே தான். இப்போ வந்து ஒரு 100 பேர் வந்து ஒரு ஒரு பஸ்ல போறோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 ரூபா நம்ம டிக்கெட் செலவழிக்க போறோம். பெட்ரோல் நம்ம இது பண்ண போக கிடையாது. பைக்ல போனோம்னா பைக் லிட்டருக்கு பெட்ரோல் போடணும் அப்படிங்கிறப்ப இது ஒரு டிமாண்டை ஏற்படுத்தும். அதனால முடிஞ்ச அளவு நீங்க பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க. மெட்ரோ ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின், பஸ் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2வது பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தை வந்து 1 இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. இந்த தங்கத்துல என்னடா இருக்கு? இந்த தங்கத்துல ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? ஒரு மேரேஜ் இந்த இதனாலுமே நம்ம ஊர்ல வந்து தங்கம் கொடுக்கறதான வழக்கம். தங்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம வந்து தங்கம் வந்து மத்த நாடுல கோல்ட வந்து வேற ஒரு நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அப்ப இறக்குமதி பண்றோம். இப்படி இறக்குமதி நம்ம பண்றப்ப நம்ம நாட்டோட பண மதிப்பு என்னன்னா ருபீஸ். இத வந்து இப்ப நம்ம வேற ஒரு நாட்டுல இருந்து வாங்குறோம் வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சவுதி அரேபியா வந்து ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் வச்சுக்கோங்க. இந்த 2 நாட்டுக்கும் மியூச்சுவலான பண மதிப்பு என்ன அப்படின்னா டாலர். நம்மகிட்ட இருக்கக்கூடிய டாலர்ஸ், நம்ம ரிசர்வ் பேங்க்ல இருக்கக்கூடிய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து அந்த டாலர்ஸை வந்து நம்ம கொடுத்து அங்க சவுதியில இருந்து நம்ம அவங்க பொருள் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டாலர் அவங்க நாட்டு பணமா கன்வெர்ட் பண்ணி அவங்க அங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் பொதுவா எல்லா நாடுகளும் இம்போர்ட் பண்றது. இப்படிதான் பண்ணுவோம். இப்ப டிமாண்ட் அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம தங்கம் அதிக மாதிரியான இது வாங்கிட்டே இருக்கோம். அதிகமா நம்ம இப்ப பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்நிய செலவாணி அப்படிங்கிற ஃபாரின் கரன்சி வந்து வேகமா காலி ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி காலி ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம நாட்டோட பண மதிப்பு ரொம்ப குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து செலவழிங்க. ஒரு 1 இயர் தங்கம் வாங்காதீங்க அப்படிங்கிறாங்க. 3வது பாத்தீங்க அப்படின்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் அப்படிங்கிறப்ப இந்த க்ரூட் ஆயில் அந்த விஷயம் தான். அதனால அதை கொஞ்சம் பார்த்து ரொம்ப இதா இருங்க அப்படிங்கிறாங்க. 4வது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு மாறுங்க அப்படிங்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா எல்லாருமே ஆபீஸ் போய் எல்லாருமே பைக், கார் இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸை வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறப்ப நிறைய ஃபியூல் தேவைப்படுது. ஃபியூல் ஆல்ரெடி பிரச்சனையா போயிட்டு இருக்குங்கிறப்ப நம்ம இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே தனித்தனியா கார், பைக் இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு ஐடி செக்டர் ஒர்க் பண்றவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருமே இன்டர்நெட் தான். அப்படிங்கிறப்ப நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்படிங்கிறப்ப அந்த கல்ச்சருக்கு கம்பெனிக்குமே ரிக்வஸ்ட் பண்றாரு, சேஞ்ச் பண்ண பாருங்க. இப்படி பண்ணீங்கன்னா ஃபியூல் தட்டுப்பாடை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளால அதை வந்து நம்ம கொஞ்சம் குறைக்கிற முடியும். நம்மளால எல்லாருமே அடிக்கடி ஆபீஸ்ல வந்து தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இது பண்ணாம அவங்க வீட்டுல இருந்து கூட அந்த ஒர்க்கை பண்ற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. அதனால 5வது என்ன அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து நீங்க ட்ரிப் போறத அவாய்ட் பண்ணுங்கிறாங்க. அதுவும் இதேதான். இப்ப நம்ம வந்து நம்ம நாட்டுல இருக்க பணத்தை எடுத்துக்கிட்டு மத்த நாட்டுக்கு செலவழிக்க முடியாது. இப்ப நம்ம நாட்டு 10 ரூபா இருக்கு, 50 ரூபா இருக்கு, 100 ரூபா இருக்குன்னா அதே நாட்டுல போய் 10 ரூபாய்க்கு நம்ம ஏதாவது வாங்குறோம், 20 ரூபா கூடிய வாங்க முடியாது. நம்ம நாட்டு கரன்சியை ஃபாரின் கரன்சியா மாத்தணும். அது நம்ம போறக்கூடிய நாட்டுல செல்லக்கூடிய அந்த கரன்சியா மாத்தணும். அப்படி மாத்தி பயன்படுத்துறப்ப நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அந்நிய செலவாணி குறையும். அப்படிங்கிறப்ப இது ஒரு பிரச்சனைக்கு போகும். அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் அவாய்ட் பண்ணுங்க. அத்தியாவசியத்தை அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இயற்கை விவசாயம் சொன்னோம்ல, அதுல என்ன இருக்கு இயற்கை விவசாயம் அப்படின்னா ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றாங்க, உரங்கள், யூரியா, என்பிகே இந்த மாதிரியான உரங்கள் யூஸ் பண்றாங்களே. இதுல வந்து ஒரு 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 ஆடட் பொருளா ஒரு இதா வந்து க்ரூட் ஆயில் யூஸ் பண்றாங்க. க்ரூட் ஆயிலோட க்ரூட் ஆயில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்ட் யூஸ் பண்ணா வச்சுக்கோங்களேன்.
அதுல வந்து அதுக்கும் க்ரூட் ஆயில் தேவைப்படுது. கச்சா எண்ணெய் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப, அதையுமே நீங்க ஆ முழுசா நீங்க வேதி உரங்கள், கெமிக்கல் ஃபெர்டிலைசர மட்டும் நம்பி இருக்காம, இயற்கை உரங்களுக்கு மாறுங்க. மாட்டுச் சாணம், இந்த மாரியான விஷயங்கள் நம்ம அந்த காலத்துல நம்ம இது பண்ணி போடுவாங்கல்ல, அந்த மாரி இதுக்கு மாறுங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவு நம்ம நாடு வந்து இந்த மாரி பிரச்சனைகள கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். தள்ளி போடலாம் பிரச்சனை வரத அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால வந்து நம்ம முடிஞ்ச அளவு நம்ம வந்து கவர்ன்மென்ட்க்கு கோஆப்பரேட் பண்ணது ரொம்ப நல்லது. ரொம்ப அத்தியாவசியமான தேவைகள தவிர்த்து பைக், கார் இந்த மாரி யூஸ் பண்றத குறைச்சுக்கலாம். பஸ் இந்த மாரி பொது போக்குவரத்த பயன்படுத்துறது நல்லது. தங்கம் வந்து ஆல்ரெடி பண மதிப்பு ஏறிக்கிட்டே போய்க்கிட்டு இருக்கு. 1,00,000க்கு மேல போயிருச்சு 1 பவுன் அப்படிங்கிறப்ப, மோஸ்ட்டா ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலினால வாங்க முடியாது வேற விஷயம். அப்படி வாங்கக்கூடிய ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியா இருக்குன்னா, கொஞ்சம் வாங்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே மாரி ஃபெர்டிலைசர் அந்த மாரியான விஷயங்களும் சரி, ஃபாரின் ட்ரிப்ஸ் போறக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ் போறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த மாரி விஷயங்கள் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே நம்ம நல்லதுக்கு சொல்றது தான். சரி இப்படி யோசிக்கிறப்போ, அப்ப நம்ம நாடு இவ்வளவு பெரிய வளங்கள் இருக்கக்கூடிய நாடு, நம்ம நாட்டுல அது இல்லையா? அப்படிங்கிற மாரி கேள்வி வரலாம். நம்ம நாட்டுல இது இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாநிலங்கள் இருக்கு. குஜராத்ல, அஸ்ஸாம்ல, ராஜஸ்தான்ல, மும்பை ஹை இப்படிங்கிற ஒரு 4 இடங்கள்ல இந்த கச்சா எண்ணெய் இருக்கு. ஆனா, அங்க கிடைக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய வச்சு, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய 140 கோடி அந்த பாப்புலேஷன் இருக்குல்ல, 140 கோடி இந்த 140 கோடி பாப்புலேஷன வந்து நம்மளால 15% மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது. மிச்சம் இருக்கக்கூடிய 85%க்கு நம்ம வேற நாட்ட நம்பி தான் இருக்கோம். நம்ம நாட்டிலேயே வளங்கள் இருக்கு. ஆனா, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு வந்து ஷார்டேஜ் பத்த மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப நம்ம வெளிநாட்டுல இருந்து தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால தான் முடிஞ்ச அளவு நம்ம நாட்டுல இருக்கக்கூடியத வச்சே மேனேஜ் பண்றது மாரி, அந்த இதுக்கு மாத்துறதுக்கு தான் அவங்க இவ்வளவு அட்வைஸ் பண்றாங்க. ஐடி எம்ப்ளாயீஸ் வந்து கொஞ்சம் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் யோசிங்க. இந்த மாரி இதுக்கு மாற பாருங்க. ஏன்னா இப்படியே போச்சு அப்படின்னா, ஏன்னா இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு. நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. சிலிண்டர் வந்து வீட்டு உபயோக சிலிண்டர் வந்து 25 நாள் நெனைக்கிறேன். அதுக்கு இடையில அப்ளை பண்ண முடியாது. அதே மாரி ஆ கமர்ஷியல் சிலிண்டரையுமே அந்த இது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ரேட்டையுமே கூட்டிட்டாங்க. மொத ரூ. 950 இப்ப ரூ. 1020 கிட்ட வந்துருச்சு. கமர்ஷியல் சிலிண்டர் வந்து 2000 கிட்ட போன மாரி சொல்றாங்க. டபுள் ரேட் வந்த மாரி சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப முடிஞ்ச அளவு நம்ம வந்து நம்மள நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ண நல்லது. வெஹிக்கிள் யூஸ் பண்றது, எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் கார் அந்த மாரி யூஸ் பண்றது. அப்படிங்கிறப்ப அந்த மாரியான விஷயங்கள கொஞ்சம் நம்ம இது பண்ணோம்னா, இப்பவே ஃபியூல் ஷார்டேஜ் வர மாரி தோணுது. அப்படிங்கிறப்ப நமக்கே தெரியும் 2022ல ஸ்ரீலங்கால இந்த மாரியான ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து தான் பெரிய பிரச்சனையாச்சு. அவங்க எக்கனாமிக்கே கிராஸ் ஆயிருச்சு. அந்த மாரியான ஒரு பெரிய தட்டுப்பாடு பெட்ரோலுக்குலாம் கியூல நின்னாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அது மாரி இந்தியால வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. அதனால நம்ம கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கிறது நல்லது. திரும்பவும் லாக்டவுன் வந்தா நம்மளால அத இது பண்ணிக்க முடியுமா? நம்மளால அத மேனேஜ் பண்ணிக்க முடியுமான்னு யோசிங்க. ஆனா லாக்டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா நெறைய ஹோட்டல்ஸ் ரேட் கூட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மள அறியாமயே விலைவாசிகள்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. சிலிண்டர் இந்த ஒரு காரணத்த வச்சு ரேட்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிங்கிறப்ப இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அவைங்கள பார்த்தாலும் பிரச்சனைய ஸ்டாப் பண்ற மாரி தெரியல. இது எங்க ஸ்டாப் ஆகும்ன்னு தெரியல. இது இது முழுக்க முழுக்க நம்மள மாரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேல தான் முடியும். நமக்கு தான் அந்த சிலிண்டரோட ரேட் அதிகமாகுறது வந்து, என்னடா ரேட் கூடிக்கிட்டே இருக்குங்கிற மாரி ஃபீல் பண்ணுவோம். மத்த யாருமே அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நமக்கு தான் அது ஒரு பெருசா ஒரு இதா இருக்கும். சாதாரண சின்ன சின்ன நடுத்தர கடைகள் வச்சு ரோட்டோர கடைகள் வச்சு ஏதாவது ஒரு வடை போட்டு இந்த மாரி இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைய உண்டு பண்ணும். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணிருவாங்க. இந்த மாரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு ஒரு சாலையோர கடைகள் வந்து இதனால ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறப்ப, முடிஞ்ச அளவு நம்மளால முடிஞ்சத பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பலாம் அதுக்காக பைக் எடுக்காம சான்ஸே இல்ல. அத்தியாவசியத்த எடுத்துக்கங்க. தேவையில்லாத விஷயங்கள் எடுக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் பைக் எடுத்துட்டு போற குரூப் இருப்போம்ல. அத கொஞ்சம் குறைச்சுக்கிற மாரி நம்மளால முடிஞ்சத பண்ணலாம். அவ்வளவுதான். அப்படிதான் அந்த மாரி தான் ஏன்னா அவரே சொல்றாங்க அப்படிங்கிறப்ப, இதுல பாதிக்கப்பட போறது நம்ம தான். இப்ப இத எதிர்த்து வந்து காங்கிரஸ் வந்து இது பண்றாங்க, ட்வீட் பண்றாங்க. இது வந்து மோடி அஜாக்கிரதை, பிஜேபி அஜாக்கிரதைங்கிறாங்க. மாத்தி மாத்தி கண்டனம் தெரிவிக்கலாம். பாதிக்கப்படுறது போறது என்னமோ நம்மள மாரி நார்மலான ஆட்கள் தான். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட போறது நம்மள மாரியான ஆட்கள் தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்து சேஃபா இருங்க. இந்த மாரியான விஷயங்கள். அ இது ஓகே. இது புரிஞ்சுச்சா, புரியலையா அப்படிங்கிறதும், புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது கொஞ்சம் கிளியரா சொல்ல பார்க்குறேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்ப தான் ட்ரை பண்றேன். இந்த மாரியான விஷயத்த பேசுறது. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். புரிஞ்சுச்சுன்னா ஓகே. புரியல அப்படின்னா வேற ஏதாவது வீடியோல இன்னும் பெட்டரா சொல்ல ட்ரை பண்றேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.